sin theta. sin theta ஓட ஃபார்முலா என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் cosecant theta. சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் cosecant theta. அப்ப இதனோட ஐடியா வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளைனா என்ன கிடைக்குது? sin theta into cosecant theta ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. சரிங்களா? எதெல்லாம் 1ன்னு கிடைக்குதோ தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி ஃபார்முலா. எதெல்லாம் 1ன்னு கிடைக்குதோ தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி ஃபார்முலா. இதே ஃபார்முலா என்ன பண்ணலாம்? இதை வந்து ரிவர்ஸ்ல எழுதுங்க. cosecant theta இங்க மூவ் ஆகுது, sin theta இங்க மூவ் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும்? cosecant theta is also reciprocal of sin theta. கரெக்டாமா? இதுல புரியுதா? இல்ல சார். அப்போ ஒரே ஃபார்முலா எத்தனை ஃபார்முலா இருக்குது? இது ஒன்று தான். அடிஷனலாக 2 ஃபார்முலா கிடைச்சிருச்சு. அடிஷனலாக 2 ஃபார்முலாஸ் கிடைச்சிருச்சு. சரி, இப்போ அடுத்த ஃபார்முலா என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா தான். அப்போ காஸ் தீட்டா என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/secant தீட்டான்னு எழுதலாம். இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா இன்ட்டு secant theta equal to 1. சரியாமா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? secant theta இந்த பக்கம் ரிவர்ஸ் எழுதிக்கங்க. cos theta இங்க எழுதிக்கங்க. அப்ப secant theta யாரோட ரெசிப்ரோக்கல்? cos theta ஓட ரெசிப்ரோக்கல். கரெக்டாமா? ஓகே சார். சரி, இப்போ மூணாவது ஃபார்முலா நீயே சொல்ல போற. மூணாவது ஃபார்முலா யாரு? tan theta. tan theta யாரோட ரெசிப்ரோக்கல்? cot theta ஓட ரெசிப்ரோக்கல். இதுக்கப்புறம் வர ஃபார்முலா நீயே சொல்லுமா? இதுக்கப்புறம் வர ஃபார்முலா நீயே சொல்லு. cot theta tan theta into cot theta is equal to 1. வெரி குட். அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன வரும்? cot theta is equal to 1/tan theta. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா நீ நார்மலா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு 3 + 3 எவ்வளவு ஃபார்முலா கிடைக்குது? 6 ஃபார்முலா கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தம் பார்த்து இது எத்தனை ஃபார்முலா